Hi, hello, and welcome to my dear friends. ஸோ ஜிடிஎஸ் வைஸ் சிட்டியோட ரெண்டாவது வேலை, ரெண்டாவது மிஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய என்னோட நன்றி கலந்த ஒரு வணக்கம். ஸோ இந்த மிஷனில் என்னென்னா, ஒரு ஃபோன் கால் சிம்பிள் காட்டுதுங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் போய் மிஷின் எடுக்க போகிறேன். ஸோ என்ன மிஷின் அப்படின்னு தெரியல, போனால் தான் தெரியும். வந்துட்டேன். ஓகே, என்னன்னு பார்க்கலாம். என்னது இன்னும் ஒய்ஃபோன் வருது, என்ன மிஷின்னு தெரில. ஆமாங்க, ஒரு ஒருத்தி ஒரு காரில் போவா, எல்லோ காரில். அவள் போகிற அந்த காரை அவளை கொலை பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அவளை போய் இடித்து ஒரு ஆக்சிடெண்ட் மாரி அதை கொண்டு வரணும். ஸோ அந்த மிஷின் தான் இதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். சரி, போய் பார்ப்போம். வாங்க போய் என்னன்னு பார்ப்போம். ஸோ எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. இவ தாங்க வெளியே வரா பாருங்கள். ஸோ இவ இந்த காரில் வெளியே போவா. அப்போ இவ பின்னாடி போய் நம்ம அவள் காரை இடித்து ஒரு ஆக்சிடெண்ட் மாரி செட் பண்ணோம். ஸோ இதுதான் மிஷின். அப்புறம் இந்த போன மிஷினில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மிஷின் முடித்ததுக்கப்புறம் அந்த யாச்சில் எல்லாரையும் இருப்பானுங்க. அந்த கொலனல் இருக்கான்ல, அவனோட ஒரு ராக் ஸ்டார் இருப்பான், ஒரு மூவி ப்ரொடியூசர் இருப்பான், அப்புறம் வைசிட்டியோட டானு டியாஸ் அவன் ஆஹா, ஐயோ பேசிக்கிட்டே நான் பாட்டுக்கு சுட்டுட்டேன். அடப்பாவி, சுடக்கூடாது. சரி, ஓகே, அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். அந்த மாதிரி அந்த யாச்சில் ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க, ஒரு மூவி ப்ரொடியூசர். ஃபைனலாக அந்த வைசிட்டியோட டான் டியாஸ் வருவான். ஸோ இவனுங்கெல்லாம் ஒவ்வொருத்தனா அவன் அறிமுகப்படுத்துவான். நான் அதை எல்லாமே உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதை உங்களுக்கு காமிக்காம விட்டுட்டேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இப்படியே இவளை எவ்வளோ தூரம் பின்னாடி துரத்திட்டு போகிறதுன்னு தெரியல. ஸோ இவளோட காரை அடித்து டேமேஜ் டேமேஜ் பண்ணோடனே அவள் வெளியே வருவா. இல்லை, வெளியே வருவாளா, காரோட வெடிச்சிருவாளான்னு தெரில. காரோட வெடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அப்படி அந்த ஆக்சிடென்ட் அடித்து அந்த காரு வெடிக்கும் போது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கணும். பக்கத்தில் இருந்தாலும் மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த மிஷினை. ஸோ இந்த மிஷினை யார் கொடுத்தானுங்க என்னன்னு தெரிலைங்க. நானும் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். சரி, ஓகே. பயங்கரமாக காரை ஸ்கிட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினாக உங்களுக்கு போடலாம். அது போட்டோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு மிஷினும் ஒரு 10 நிமிஷம் பக்கம். என் கார் எரியுது, கீழே இறங்கிக்கிறேன். அவள் காரை பிடிக்க. ஓ ஷிட், ஐயோ, பயங்கரமாக லைஃபு குறைஞ்சிருச்சா. சரி, ஓகே, ஏதோ ஒரு கார் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த காரில் ஏறி அம்மா ரொம்ப நேரமாக துரத்துக்கிட்டே இருக்கேங்க. அவளை பிடிக்கவே முடியல, என்னன்னு தெரில. ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நான் முடிச்சிடுவேன். இந்த மிஷினை பிடிக்கவே முடியல, என்னன்னு தெரில. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விஷயம் யார் கொடுக்குறாங்க என்னன்னே தெரில. நானும் அப்படியே வந்துட்டேன். டியாஸ் கொடுத்துருவான். டியாஸை போய் பாரு அப்படின்ற மாதிரி தான் கொலநாட்டார்ட்ட சொல்லுவான். இல்லை, அவன் கொடுத்த மிஷினா என்னன்னு தெரில. சரி, ஓகே, அதை நம்ம அடுத்தது பார்த்தா தெரியும். நானும் போய்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சுங்க, 90% அவளுக்கு அந்த காரோட லைஃப் குறைஞ்சிருச்சு. ஒரு 10% தான். அதுக்குள்ளே மாட்டேங்கிறாளே. அவள் பாட்டுக்கு சந்து பந்தாக போகிறாங்க. இது இப்போதைக்கு முடியாது. இப்போ எங்கே பயங்கரமாக காரை ஸ்கிட் அடிக்குதுங்க. ஒழுங்காக காரை ஓட்டவே முடியல. ஆக்சுவலாக கண்ணா பின்னான்னு அடித்து, அப்புறம் இந்த டிவியோட கலரு, இந்த பிரைட்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணவும் இப்போ கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு கார்டு, ஏதாவது ஒரு மெமரி கார்டு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி மற்ற கேம் சேனல் இருக்குல்ல,
போடுறாங்களா அந்த மாதிரி நம்ம போடலாம். இது வந்து டிவியில் போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. என்னங்க இன்னும் முடிய மாட்டேங்குது. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னங்க நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன், எங்கே தான் இருக்காங்க? ஆனால் இந்த சூப்பராக இருக்குது, இந்த வைஸ் சிட்டியோட அந்த எஃபெக்டே நல்லா செம்மையாக இருக்குது. மற்ற இதுதான் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாகவும் நல்லா ஒரு விளையாடுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்ற GTA 3, GTA 4, அப்புறம் சான் அண்ட்ரஸ், இது எல்லாமே ஒரு மாதிரி டார்க்காக, ஒரு மாதிரி கேம் பிளேவே ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்கிறது இந்த GTA வைஸ் சிட்டி மட்டும்தான். ஸோ இன்னும் கொஞ்சம் தாங்க லைஃப் இருக்கு. எங்கடி போனேன்? நான் உன்னை தேடிக்கிட்டு நான் வைஸ் சிட்டி ஃபுல்லாக சுற்றிருப்பேன் போல இருக்கு. எங்கே இறங்கிட்டு? ஃபைனலாக மிஷன் பாஸ்டுங்க. $10,000 கொடுத்துருக்கானுங்க. சூப்பர். இப்போ இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சுல்ல, இப்போ இந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் மிஷன் பாஸ்ட் ஆகும், இல்லைனா ஃபெயில்ட் ஆகிடும். ஸோ see you, bye from another வீடியோங்க.